ஹே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் எங்களுக்கே தெரியாது. வாங்க செய்யலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கைஸ். பற்ற வச்சதுக்கப்புறம் ஒரு அண்டாவை வச்சுக்கலாம். அந்த அண்டாவில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கைஸ். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் கைஸ். கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வாங்க போடலாம். ரொம்ப கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் கைஸ். நீங்கள் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க கைஸ். இப்போ வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் கைஸ். தக்காளியை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் கைஸ். வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம் கைஸ். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் கைஸ். ஓகே, வாங்க உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிட்டாச்சு கைஸ். இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஒன்று போட்டு பார்க்கலாம். அந்த உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு நம்ம ஒன்று போட்டு பார்த்து இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் கைஸ். போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கைஸ். கலக்கினதுக்கப்புறம் இது நல்லா கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடணும். வாங்க இப்போ போடலாம். மிளகாத்தூள் வேறு எங்கே இருக்குன்னு தெரில கைஸ். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கினதுக்கப்புறம் கலக்கிக்கலாம். இன்னொரு தாட்டி நம்ம கலக்கிக்கிட்டோமா கைஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு வந்து தட்டை எடுத்து ஒரு பெரிய சைஸ் தட்டை எடுத்து மூடி வச்சுக்கலாம் கைஸ். கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம். நான் வந்து 20 நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் கைஸ். வதக்கினதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கிருச்சான்னு அந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை கத்தியை வச்சு குத்தி பார்த்தேன் கைஸ். நான் இதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆகணும்னு சொல்லி வதக்கிட்டு இருந்தேன் கைஸ். வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷு லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்துட்டு இந்த டிஷ்ஷோட பேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, கத்தி வச்சு குத்தி பார்த்தேன் கைஸ். வதங்கி இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்து பார்க்கலான்னு வீடியோ எடுத்தோம் கைஸ். இப்படி பஞ்சாமிர்தம் மாதிரி தெரிஞ்சிச்சு கைஸ். கோயிலில் செய்கிறாங்கள்ல அந்த மாதிரி பஞ்சாமிர்தம். சரி, நம்ம இப்போ கலக்கிட்டோம் கைஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். இதுக்கப்புறம்